இங்க பாரு, இப்ப நீ செஞ்சது தப்பு சரி அதை பத்தியே நம்ம பேச வேணாம். சரி, நீ செஞ்சது சரின்னே வச்சுக்குவோமே, பரவாயில்ல, அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுறா. டேய், அவன் அண்ணன் தானடா. என்ன சரவணா, என்னடா யோசிக்கிற? இங்க பாருடா, அன்பு இருக்கிற இடத்துல யாரு வெற்றி அடையறோம் யாரு தோல்வி அடையறோங்கிறது முக்கியம் இல்ல. வலிய போய் மன்னிப்பு கேட்கறதுனால நாம ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டோம். அவனுக்கு மனசுல என்ன குறை இருந்ததோ என்ன டென்ஷன் இருந்தானோ தெரியல, தப்பு பண்ணிட்டான்டா. போய் அவனை சமாதானப்படுத்துறா. சரிண்ணா, நான் போய் ராஜேந்திரன்ட்ட பேசுறேன். ஆனா ஒண்ணு, நீங்க 2 பேரும் இந்த சம்பவத்தை நினைச்சு மனசு வருத்தப்படக்கூடாது. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க. கேளுங்க, ஊர் உலகத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு தொலைங்க. ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊருக்கு இழிச்ச வாய பிள்ளையார் கோயில ஆண்டியும்பாங்க. அதே மாதிரி தாங்க, வீட்டுல யார் என்ன தப்பு பண்ணாலும் நீங்க தான் போய் மன்னிப்பு கேட்கணும். யார் எந்த ஊருக்கு போனாலும் அவங்கள தேடி நீங்க தான் போகணும். எல்லாத்துக்கும் மேல இந்த வீட்டுல எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனா உங்களுக்கு ஒரு மண்ணும் கிடையாது. பணத்தை எடுக்கிறதுக்கு உங்க அண்ணன் கிட்ட நம்பர் 1 2 3 4 பர்மிஷன் வாங்கிட்டு அன்னிக்கிட்டே அனுமதி வாங்கணும். ஐயோ, எதுக்குங்க இப்படி ஒரு கேவலமான பொழப்பு பொழைக்கணும்? ஆனந்தி, இது அண்ணன் தம்பிங்களுக்குள்ள நடக்கிற பேச்சுவார்த்தை. நீ தேவையில்லாம தலையிடாத, உள்ள போ. ஓ, ஆனா உன்ன இது ஒண்ணு சொல்லிடுவீங்களே, சொல்லி காசு கூட பேராத சுத்தமா மரியாதையே இல்லாத இந்த இடத்துல எப்படிங்க உங்களால எதுவுமே கேட்காம வெக்கம் மானம் சூடு சொரணை அப்படியே எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்க முடியுது? ஏங்க, நடந்தது எல்லாமே பார்த்துட்டு தானே இருந்திருப்பீங்க. அந்த ஆள் தானே பொண்டாட்டிக்காக வரைஞ்சு கட்டிட்டு வந்து ஏன் புருஷன் அடிச்சிருக்காரு. அவர் பின்னாடி அமைதியா தானே இருந்தாரு. ஆமா, இப்ப எதுக்கு இவரை கூப்பிட்டு அறிவுரை பண்றீங்க? இந்த விஷயத்தை நீங்க அவர்கிட்ட சொல்லல. எல்லாத்துக்கும் ஏன் புருஷன் தான் உங்களுக்கு கிடைச்சாரா? என்னங்க, உள்ள வாங்க. வாங்கன்றல. நீங்க பாருங்க, நீங்க யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க கூடாது. யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்ன்ற அவசியம் இல்ல. அவ பெரிய எலிசபெத் மகாராணி. அவளுக்கு அவ புருஷன் பெரிய ஆளுனா எனக்கு ஏன் புருஷன் பெரிய ஆளு. வாய்க்கிலேயே பேசுறாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க அடிக்கிற அடிய வாங்கிட்டு நம்ம இந்த வீட்டுல இருக்கணுமா? என்ன கொடுமையா இருக்குங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி பண்ணிதான் ஒருத்தங்களை வீட்டை விட்டே துரத்தியாச்சு. அடுத்ததுக்கு அவ பிளான் பண்றா போல. அப்படியே எல்லாத்தையும் அவங்களே ஆண்டு அனுபவிக்கிட்டு வாங்க. ஏய், நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளா நீ என்ன பேச்சு பேசுற? அடுத்த வேளை சோத்துக்கே பக்கு இல்லாம தூக்குல தொங்க போன பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து வந்துட்டு உனக்கே இவ்வளவு வாய் இருக்குன்னா, கோடியிலேயே பிறந்து கோடியிலேயே வளர்ந்து பல கோடிக்கு அதிபதியா இருக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும்? என்ன பேச்சு நீ என்ன பேசுற? ஏய், நான் என்ன தப்பா சொன்னேன்? உன்னை பத்தி தான் ஊரே பேசுதே. நீ யாரு, என்ன, உன் பேக்ரவுண்ட் என்னன்னு இப்பதான் எங்களுக்கே தெரிஞ்சது. என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாளேன்னு பார்த்தா வீட்டுல பல பேரோட சப்போர்ட் உனக்கு கிடைச்சிருக்கு. பல பேரோட வாக்குகள் வாங்கி வச்சிருக்க. அதனாலதான் எல்லாரும் உன் பக்கம் தலையாட்டுறாங்க. ஆனா ஒரு விஷயத்துல நீ கில்லிதான். உன் புருஷனை உன் பக்கத்துல மண்டையாட்ட வைக்கிறதுல. ஏய், பேசுன நாக்க இழுத்து வச்சு அறுத்துற வேண்டி. உனக்கெல்லாம் என் முன்னாடி நின்னு பேசக்கூட தகுதி இல்ல, பாத்துக்கோ. சரவணா, திரும்பவும் பொண்டாட்டி அனாவசியமா வார்த்தையை விடுறா, சொல்லி வை. அண்ணா, என்ன நீ மறுபடியும் ஏதோ அண்ணியன்ட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன நடந்து போச்சு இப்போ? ஏதோ விவரம் இல்லாம கண்டதை பேசிட்டு இருக்கா. வயிற்றுல புள்ள இருக்கேன்னு நான் பாக்குறேன். டேய், நீ பொறுத்து போ, அமைதியாயிரு. அது உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு உள்ளது. அதை விட்டுட்டு ஏன் பொண்டாட்டி எல்லாரும் வாயிலேயே பேசுனா அதை நான் கேட்டுட்டு சும்மா இருக்கணும்னு அவசியம் இல்லடா. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அப்படி பார்த்தா கூட அவங்களும் என் பொண்டாட்டிய ரொம்ப கேவலமாவும் அசிங்கமாவும் தான் பேசிட்டு இருக்காங்க. டேய், என்னடா பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? இந்த குடும்பத்தை பிரிச்சிடுவா, அண்ணன் தம்பிக்கு பாசத்தை உடைச்சிடுவாங்கிறதுனால தானே நம்ம வாழ்க்கையில தம்பி தங்கச்சி இந்த குடும்பம் தான் முக்கியம்னு என் பொண்டாட்டியோட சண்டை போட்டு அவ வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். அவ என்ன வாழ்க்கையை விட்டு அனுப்பிட்டா. ஆனா நீங்க 2 பேரும் என்னடானா உங்க பொண்டாட்டிகளுக்காக இப்படி அடிச்சுக்கிறீங்களடா. வேதனையா இருக்குடா பாக்குறதுக்கு. அண்ணே,
என்னென்ன பேசுறீங்க? வைஜெயந்தி ஒன்றும் உங்க பொண்டாட்டி மாதிரி எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு புருஷனை எதிர்த்து பொடி பிடிக்கிற ஆள் கிடையாது. என்னை இந்த குடும்பத்தை நல்லா புரிஞ்சு நடந்துக்கிற பொண்ணு. முதல்ல அவங்க 2 பேரையும் ஒப்பிட்டு பேசுறத நிறுத்துங்க. டேய் ராஜேந்திரா, என்னடா பேசுற நீ? டேய் உன் பேச்செல்லாம் தப்பா இருக்குடா. ஏன்டா இவன் இப்படி எல்லாம் பேசுறான்? அன்னைக்கு வீரமணி வீட்டுக்கு வந்து பேசும்போது மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காருன்னு சொன்னப்போ நான் இவன் ஏதோ யதார்த்தமா தான் போயிட்டு வந்துட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனா இப்போ அந்த மாதிரி தோணல. அந்த வீட்டு வாடை உன் பேச்சுல அதிகமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சொல்லுங்க, எல்லாரும் எங்களையே சொல்லுங்க. இந்த வீட்டை விட்டே போனாலும் இப்ப தங்க தட்டுல தாங்குற அளவுக்கு வீடு இருக்குங்க. எங்க அப்பா கோடி ரூபாய் கொடுத்தப்ப கூட நான் வேண்டான்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சதும் மறுபடியும் பணம் கொடுத்தாரு. நான் வேண்டான்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டேங்க. இதோ நிக்கிறாங்களே மீனாட்சி அக்காக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நான் துணையா இருக்கேங்க. இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அன்னைக்கு அந்த உமா பிரச்சனைனால தூக்க மாத்திரை போட்டு சாக போகும்போது நான் அவளை காப்பாத்திருக்கேங்க. ஆனா நான் எவ்வளவு செஞ்சோம் ஒரு புண்ணியமும் இல்லைங்க. எனக்கு கிடைச்ச பேரெல்லாம் ஃப்ராடு, பொய்க்காரி, குறுக்கு புத்தி உள்ளவ, இந்த மாதிரி பட்டம் தானே. என்ன வைஜெயந்தி இது? ஏன் இப்படி எமோஷனலா இருக்க? மாசமா இருக்கே நீ. ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சு எனக்கு புரியல. போதுக்கா, விட்டுடுங்க. இது பாருங்க, ஒண்ணு அந்த பானு இங்க இருக்கணும், இல்ல நான் இங்க இருக்கணும். 2 பேர்ல யார் வேணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது பாரு, நான் என்ன சொல்ல வரேன் தயவு செஞ்சு எதுவுமே பேசாதீங்கக்கா. இன்னும் அம்மாவை காணோல. நீ பதறாத. என்னாச்சு சொல்லு. இல்லண்ணே, அம்மாவை காணோன்னு வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேனே. காலையில இருந்தே காணோனே. என்ன உமா உளற நீ? காலையில நான் டிஃபன் கேட்டதுக்கு அவங்க தலைவலின்னு சொன்னாங்க, அப்புறம் சாப்பிடுறேன்னு சொன்னாங்க. இப்போ வெளியில போயிருக்காங்கன்னு எங்க போயிருக்காங்கன்னு புரியல. சரி, நீ போய் வெளியில போய் பாத்தியா? ஐயோ அண்ணி, நான் கோவில்ல கூட போய் தேடி பார்த்துட்டு வந்துட்டேன். அங்கெல்லாம் காணோம் அம்மாவை. எங்க போயிருப்பாங்க? சரி போய் பாருங்க. எங்க போனாங்கன்னு தெரியலையே. பயப்படாத, இங்கதான் இருப்பாங்க. नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्धकाय त्रिकाग्निकालाय कालाग्निरूपाय नमः। சின்ன பொண்ணு, ஒவ்வொரு நிமிஷமும் என் நெஞ்சுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு சின்ன பொண்ணு. அதான் தெரியுதே. என்னைக்கு இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து நீ கலையாவே இல்ல. உன் மூஞ்சே சரியில்லை. எப்ப பாரு அந்த வெங்கல பானை மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க. என்ன என்ன பண்ண சொல்ற? ஒரு பக்கம் பையனோட கவலை, இன்னொரு பக்கம் இந்த பொண்ணோட வாழ்க்கை.
ரெண்டுக்கும் நடுவுல நான் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேன். இந்த அவர் அழகா எந்த கவலையுமே இல்லாம வேலைக்கு போயிட்டாரு. அவர் மாதிரி என்னால இருக்க முடியல சின்ன பொண்ணு. அது அப்படிதான். என்னைக்கு ஆம்பளைங்களுக்கெல்லாம் கவலை இருந்திருக்கு? கடைசி வரைக்கும் கவலை போட்டுக்கிட்டு இருக்கிற ஜென்மம் நாம தான். நமக்கு தான் ஏதாவது ஒண்ணு மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருக்கு. முதல்ல புருஷன், அப்புறம் பிள்ளைங்க, அதுக பெருசாகி வளர்ந்தா பேரம்பேத்திக. அப்படியே ஒண்ணு மாத்தி ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருப்போம். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லபடியா நடக்கணுமேன்னு. லட்சுமி, கல்யாணம்னால கலாட்டாதான். எந்த வீட்டு கல்யாணம் பிரச்சனை இல்லாம நடந்திருக்கு சொல்லு? ஆனா ஓ விஷயத்துல பிரச்சனை நீதான். என்ன சொல்ற சின்ன பொண்ணு? 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நீ சொன்னது ஒரே ஒரு பொய். அத சரியா சமாளிக்க முடியல ஒன்னால. அதது எத்தனை பொய் சொல்லிட்டு சமாளிக்குதுங்க. ஆனா உன்னால உன் மகன்கிட்ட ஒரு பொய்ய சொல்லி சமாளிக்க முடியல. இது உனக்கே நியாயமா இருக்கா? இருக்கிற நிலைமையை நீ யோசிச்சு பாரு. எதையா சமாளிக்கிற மாதிரியா இருக்கு. எப்ப யாரு எதை போட்டு உடைப்பாங்கன்னே பயமா இருக்கு. நீ சொல்றது சரிதான். பானை பத்தி நல்லாவே தெரியும். ஒரு பொய்ய சொன்னா பிடிக்காது. எல்லாத்தையும் மீறி அந்த புள்ள அவங்க மாமியா கூட நல்லா பார்த்து பழகி பேசிக்கிட்டு இருக்கு. சட்டுன்னு அவங்க ஏதாச்சும் சொல்ல, அவங்க ஏதாச்சும் பேச, விஷயம் வேற மாதிரி ஆயிருச்சுன்னு வச்சுக்க, முதலுக்கே மோசமாயிரும். அப்புறம் உன் புள்ள பாடு திண்டாட்டந்தே. அதுவும் உன் புள்ள அந்த பொண்ணு மேல உசுரே வச்சிருக்கேன். இந்த பாரு, நடக்காம போச்சுன்னு வச்சுக்க, உன் புள்ள ரொம்ப ஏமாந்து போயிரும் லட்சுமி. நீ சொல்றதும் கரெக்டு தான். எனக்கு என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. மறைக்கிற விஷயத்த மறைக்கலாம். பொய் சொன்னா எடுபடும். பின்னாடி சமாளிக்கலாம்னு சொல்லலாம். ஆனா இந்த விஷயம் அப்படி இல்லை லட்சுமி. பேசாம நறுக்கு தச்ச மாதிரி வானகிட்ட இந்த விஷயத்த சொல்லிடு. ஐயோ, நான் எப்படி சொல்றது? வேற இதுக்கு தனியால வச்ச சொல்ல முடியும்? நீ தான் சொல்லி ஆகணும். பக்குவமா பேசி அவளுக்கு புரிய வை. இந்த மாதிரி ஏதாவது கோயில் குளத்தை கூட்டிட்டு வந்து உன் மனசை விட்டு பேசி எல்லாம் போட்டு உடைச்சிரு. உன் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதே மாதிரி பானு வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். அதுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும். ஒரே கல்லுல 2 மாங்காய். இது நடக்காம போனா நஷ்டமும் கஷ்டமும் உனக்குதான். நல்லா யோசிச்சு சூதானமா நடந்துக்கோ. மீனாட்சி அம்மா வந்துட்டாங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க தானே பார்க்க போனீங்க. என்ன கேக்குறீங்க? இல்ல, நீ வந்திருப்பாங்கன்னு திரும்பி. என்ன தம்பி, தேடினீங்களா இல்லையா? தேடி பார்த்தோம். என்ன தம்பி, நீங்களாவது பாத்தீங்களா இல்லையா? என்னங்க இது? யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. காலையில 7 மணிக்கு போனாங்க, இப்ப வரைக்கும் காணோம்னா எப்படிங்க? ஐயோ, ஏன் கூட அவங்க உடம்பு முடியாதவங்க. போன வாடி டாக்டர் பார்க்கும் போதே அவங்கள தனியா அனுப்ப கூடாதுன்னு சொன்னாங்க. எங்கடா போயிருப்பாங்க? அம்மாக்கு ஏதாவது ஆயிருக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் ஆகாது. ஏங்க, இத்தனை பேரும் கேட்டுட்டு இருக்கோம், யாருமே வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் இப்படி பேசாம இருக்கீங்க? ஏதாவது பேசுங்களேன். கிடைச்சாங்களா இல்லையா? என்ன என்ன பேச சொல்ற? அதான் பேச வேண்டியதெல்லாம் 2 பேரும் பேசி முடிச்சிட்டாங்கல்ல. இதுக்கு மேல நான் என்ன பேசுறது? இவன் பொண்டாட்டிய பத்தி அவன் பேச, அவன் பொண்டாட்டிய பத்தி இவன் பேச, எல்லாரும் வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டத்துக்கு பேசி முடிச்சாச்சு. அதுக்கு தானே இப்ப அனுபவிக்கிறோம். சொல்லுங்க, போதுமா? நிம்மதி ஆயிடுச்சா இப்ப எல்லாருக்கும்? அண்ணா, என்னண்ணா நீங்க இதுக்கெல்லாம் போய் இவ்வளவு கோவப்படுறீங்க? அண்ணா, வேற என்னடா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? பேசாம வேடிக்கை தான் பார்க்க முடியும். வீடா இருந்தா பரவாயில்லடா. சத்தியமா சொல்றேடா, இந்த வீடு இப்போ நரகம் ஆயிடுச்சு. அதனாலதான் அவங்க போயிட்டாங்க. வெளியில போயிட்டாங்க.
போயிட்டாங்க அவங்க. என்ன பேசுறீங்க? ஆ, அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. மீனாட்சி மீனாட்சி அவங்க அவங்க எங்கேயுமே இல்ல. யாருக்கிட்டையும் எந்த தகவலும் சொல்லாம போயிருக்காங்கன்னா அம்மா மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. அதனாலதான் போயிட்டாங்க. அண்ணே நீங்களே இப்படி பதட்டப்பட்டா எப்படிண்ணே? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. அண்ணே, எங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரு இருக்கா? அம்மா வந்துருவாங்கண்ணே, கண்டுபிடிச்சிடலாண்ணே. இதையே எத்தனை நாள் சொல்லுடி? அடுத்து எங்க போய் தேட சொல்றா? எங்க? நானும் நீ தானே தேடி வந்தோம். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சுல. வரதராஜ பெருமாள் கோவில்ல இருந்து காமாட்சி அம்மன் கோவில்ல இருந்து எல்லா கோயிலையும் போய் தேடி பார்த்தாச்சுல. எங்கடா அவங்க எங்கெல்லாம் போவாங்களோ அங்கெல்லாம் போய் தேடி பார்த்தாச்சுல. ஆஸ்பத்திரி கூட போய் பார்த்தோம்ல. வேற வேற எங்க 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 போய் பார்க்க சொல்ற? எங்க போய் பார்க்க சொல்ற? சொல்றா அண்ணே, தயவு செஞ்சு. அவங்க மாத்திரையாவது எடுத்துட்டு போயிருக்காங்களா? அதுவும் எடுத்துட்டு போன. கையில ஏதாவது எடுத்துட்டு போயிருக்காங்களா? ஒண்ணுமே எடுத்துட்டு போன. அவங்களுக்கு என்னமோ அண்ணே அண்ணே அண்ணே, ஒண்ணும் ஆகாதுண்ணே. ஆயிருக்கு. ஒண்ணும் ஆகாதுண்ணே. ஒண்ணும் ஆகலண்ணே. அண்ணே, அவங்க சாந்தி வீட்டுக்கு போயிருக்கலாம் அண்ணே. சாந்தி நான் அக்காவுக்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். அம்மாங்க வந்திருந்தா அக்கா சொல்லிருப்பாங்கல்ல. நான் எதார்த்தமா பேச மாதிரி தானே பேசினேன். அம்மாங்க வந்ததாவே காமிச்சிக்கலன்னு. உமா உமா இது ஒருவேளை நீ நீ இவ பேசுறது அங்க போயிக்கலாம்ல. போயிருப்பாங்க. எனக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க சொல்லுங்க. ஏற்கனவே சாந்தி வீட்டுக்காரரு 1008 டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. போதா குறைக்கு நம்ம வீட்டுல வந்து தகராறு பண்ணாரு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அவரை சமாதானப்படுத்துறதுக்கே சரியாயிடுச்சு. இத்தனை பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது அம்மா எப்படிங்க அவர் வீட்டுல போய் தங்குவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல மீனாட்சி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தாம்மா. ஆனா நம்ம திருப்திக்காக ஒருத்தர் நேர போய் பார்க்கலாம்ல. அவங்களுக்கு போன் பண்ணா மாப்பிள்ள சரியா பதில் சொல்ல மாட்டாரு. நம்ம 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 நேர்ல போய் பார்க்க வந்துடலாம். சண்முகம், நீ மத்த இடங்கள்ல ஒண்ணு விடாம போய் தேடி பாரு. சரிண்ணே. நான் அங்க போய் பார்த்துட்டு சரி. வந்துடுறேன். நானும் வரேண்ணே. அண்ணே அண்ணே சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒருவேளை அம்மா திரும்பி வந்தாங்கன்னா எனக்கு போன் பண்ணு. அழாத அழாத. திருப்தியா? உங்க எல்லாருக்கும் திருப்தியா? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன கிடைச்சது சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் அம்மா உயிர் மட்டும் போதும் இல்ல? அவங்க செத்து போற பரவாயில்லையா? ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க காணாம போனா பரவாயில்லையா? ஒவ்வொரு வாட்டி நான் சொல்லும் போது நீங்க இதே தாங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்கள கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க. ஏன் உங்க யாருக்குமே இது புரியவே மாட்டேங்குது? அவங்கள மாதிரி ஒரு அம்மா உங்களுக்கு கிடைக்குமாங்க? கிடைக்குமா? இன்னை வரைக்கும் ஒரு நாள் கூட என்கிட்ட சொல்லாம அவங்க போனதே இல்ல. அப்படிப்பட்டவங்க போயிருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு மனசு உடைச்சிருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. நீங்க 2 பேரும் மாசமா இருக்கீங்கன்னு நினைச்சு அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா? எவ்வளவு. இங்க பாருங்க, அவங்க மட்டும் வரலன்னு வெச்சுக்கோங்க, இது வீடாவே இருக்காது. நகருங்க. கடவுளே, என் அம்மாவை என்கிட்ட கொடுத்துடு. அவங்க பத்திரமா வந்துடணும். ஐயோ, இது எல்லாமே முதல் வேர்ல்டு வார்லயே சாக வேண்டியதுங்களே இன்னும் இருந்துட்டு இருக்குதுங்க. ஐயோ, இதுகளுக்கெல்லாம் நான் எங்க போய் மாப்பிள்ளை பார்த்து நாசமா போச்சு.